மந்திர காட்டில் மீனா என்ற ஒரு அன்பான பறவை தனது 2 குட்டி குழந்தைகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த காட்டில் இருந்த எல்லா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அவள் உதவி செய்வது வழக்கம். யாராவது நோய்பட்டால் உணவு கொண்டு செல்வாள். சிறிய பறவைகள் கூடு கட்ட முடியாமல் இருந்தால் அவள் உதவி செய்வாள். அதனால் எல்லாரும் மீனாவை மிகவும் மதித்தனர். ஒரு நாள் மாலை வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்தன. அப்போது ஒரு பெரிய மேகம் மெதுவாக கீழே வந்து மீனாவிடம் பேசத் தொடங்கியது. மீனா, இன்னும் 2 நாட்களில் பெரிய மழை பெய்யப் போகிறது. எல்லா பறவைகளுக்கும் சொல்லு, அவர்களுடைய கூடுகளை வலுப்படுத்திக் கொள்ள சொல்லு என்றது. மீனா உடனே எல்லா பறவைகளையும் சந்தித்து அந்த செய்தியை தெரிவித்தாள். குருவி, மயில், கிளி, மைனா எல்லாரும் அவள் சொன்னதை கேட்டு தங்களுடைய கூடுகளை வலுப்படுத்த ஆரம்பித்தனர். ஆனால் காலுக்காகம் மட்டும் மீனாவை நம்பவில்லை. இப்ப எதுக்கு இவ இத சொல்றா? மழை வரும்னு பயமுறுத்துறா என்று காலுக்காகம் அலட்சியமாக பேசினான். மீனா சொன்னால், காலு, பாதுகாப்புக்காக சொல்றேன், நீயும் உன் கூட சரி பண்ணிக்கோ என்றாள். ஆனால் காலுக்காகம் கேட்காமல் அங்கிருந்து பறந்து சென்றான். அவன் மனதில் மீனாவை பற்றிய பொறாமை இருந்தது. எல்லாரும் மீனாவை மதிப்பதை அவன் விரும்பவில்லை. 2 நாட்கள் கழித்து ஒரு இரவு கடும் காற்று வீச ஆரம்பித்தது. மழை பெய்யப் போகும் அறிகுறிகள் தென்பட்டன. அப்போது காலுக்காகம் ஒரு மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு மீனாவின் கூடை பார்த்து கொண்டிருந்தான். நான் மட்டும் மழையில கஷ்டப்படுவேனா? இவங்க மட்டும் நல்லா இருப்பாங்கல்லா என்று பொறாமையில் நினைத்தான். உடனே பறந்து வந்து மீனாவின் கூட்டை குத்தி உடைத்து விட்டான். பிறகு அங்கிருந்து பறந்து போனான். சில நேரத்தில் கடும் மழை பெய்ய ஆரம்பித்தது. காற்று பலமாக வீசியது. மீனாவின் கூடை உடைந்து போனதால் அவளும் அவளது குட்டிகளும் மழையில் நனைந்து கொண்டிருந்தனர். அம்மா, மழை அதிகமா வருது, நாம என்ன பண்றது என்று குட்டிகள் நடுங்கிக் கொண்டே கேட்டன. எனக்கும் தெரியல, இந்த இரவுல எங்க போறதுன்னு புரியல என்று மீனா கவலையுடன் சொன்னாள். அம்மா, எனக்கு ரொம்ப குளிருது என்று குட்டி பறவை அழத் தொடங்கியது. அந்த சமயம் அருகில் இருந்த பெரிய பப்பாளி மரம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தது. அது மெதுவாக பேசத் தொடங்கியது. மீனா, கவலைப்படாதே, நடந்த எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். உன்னுடைய நல்ல மனசுக்கும் நீ மற்ற பறவைகளுக்கு செய்த உதவிக்கும் இன்று இரவு இந்த பப்பாளி வீட்டில் தங்கிக்கோ. இனிமேல் இது உன்னோட பாதுகாப்பான வீடு என்றது. மீனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவளும் அவளது குழந்தைகளும் அந்த பப்பாளி வீட்டில் பாதுகாப்பாக தங்கினர். அவர்கள் அமைதியாக அந்த இரவை கடந்து சென்றனர். அதே சமயம் மழையில் பாதுகாப்பில்லாமல் இருந்த காலுக்காகம் கடும் காற்றிலும் மழையிலும் சிக்கிக்கொண்டு இறந்துவிட்டது. மீனா தனது குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தாள். அவள் முன்பை போலவே எல்லோருக்கும் உதவி செய்து வந்தாள். பிறருக்கு தீங்கு செய்தால் இறுதியில் நமக்கே தீங்கு வரும். நல்ல மனசு கொண்டவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். மீனா வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அவளுடைய கண்களில் பட்டது கோரிக்காகம் அவளுடைய தானியத்தை திருடி சாப்பிட்டு கொண்டிருந்தது. அருகில் மீனாவின் குழந்தையான லட்டு அழுது கொண்டிருந்தாள். கோரிக்காகம் பயமுறுத்திய மாதிரி தோன்றியது. கோரி, நீ என்ன செய்கிறாய்? என் தானியத்தை திருடுகிறாயா? இங்கிருந்து போ, இல்லையெனில் நான் சத்தம் போட்டு காடு முழுக்க இருக்கும் பறவைகளை கூப்பிடுவேன். அப்போ எல்லாருக்கும் தெரியும் கோரி ஒரு திருடி என்று. அடடா மீனா, நான் 2 தானியம்தான் சாப்பிட்டேன். இவ்வளவு சத்தம் போடாதே. மற்ற பறவைகள் கேட்டா எனக்கு ரொம்ப அவமானமாகிடும். இல்லை, உடனே இங்கிருந்து போ. இனிமேல் இங்கே வரக்கூடாது. இல்லையெனில் எல்லோருக்கும் சொல்லிவிடுவேன். கோரி அங்கிருந்து கோபமாக பறந்து காலுக்காகத்துக்கிட்ட நடந்தத சொன்னா. இந்த மீனா என்னை என்ன நினைக்கிறாள்? நீ என் அவமானத்துக்கு பழி வாங்காவிட்டால் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் என்றாள் கோரி. என் முன்னாடி யாரும் நிக்க முடியாது. நீ கவலைப்படாத. மீனாவ உன் காலில விழ வைப்பேன். தினமும் நமக்கு தானியமும் கொண்டு வருவா. அப்படித்தான் வேண்டும். அவளை வேலைக்காரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றாள். அடுத்த நாள் காலுக்காக மீனா வீட்டிற்கு பறந்து வந்து ஜன்னலின் அருகில் மறைந்து பார்த்து கொண்டிருந்தது. மீனா தனது குட்டியிடம் சொன்னாள், லட்டு, நீ வீட்டிலேயே இரு, நான் தானியம் கொண்டு வருகிறேன்.
மீனா பறந்து சென்றவுடன் காலு உள்ளே வந்தது. லட்டு, உன் அம்மா காயமடைந்து விட்டாள். அவ உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னா. என்னது, அம்மாக்கு காயமாயிடுச்சா? நான் உடனே வர்றேன். லட்டு காகத்துடன் பறந்து சென்றான். காலு அவளை வேற காட்டிலுள்ள தன் சித்தப்பா வீட்டிற்கு அழைத்து சென்று கூட்டில் அடைத்துவிட்டது. இவளை உயிரோடு வைத்திரு. இவ அம்மாவை வேலைக்காரியாக மாற்ற வேண்டும் என்றான். இதற்கிடையில் மீனா வீட்டிற்கு வந்தபோது லட்டு காணாமல் போனான். அவள் அழுது கொண்டே தேடினாள். பின்னர் புறாவிடம் கேட்டாள். புறா அண்ணா, என் லட்டுவை பார்த்தீர்களா? நீ காகத்தோடு சண்டை போட்டாய், அவர்கள் எடுத்திருக்கலாம் என்றது புறா. மீனா உடனே காகத்தின் வீட்டிற்கு சென்றாள். என் குழந்தை எங்கே என்றாள். தினமும் தானியம் கொண்டு வா, இல்லையெனில் உன் குழந்தையை பார்க்க முடியாது. மீனாவும் தினமும் வேலை செய்து தானியம் கொண்டு வந்தாள். ஒரு நாள் மரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போது கழுகு வந்தது. மீனா, ஏன் அழுற? மீனா நடந்ததை சொன்னாள். கழுகு கோபமாக காகத்தின் வீட்டிற்கு சென்று கோரியை அடித்தது. கோரி பயந்து உண்மையைச் சொன்னாள். பின்னர் கழுகு காலுவை தேடி சென்று அடித்து லட்டுவை கூட்டிலிருந்து விடுவித்தது. இறுதியில் தனது குழந்தையை மீண்டும் பெற்றாள். காலு மற்றும் கோரி தங்களுடைய தவறை உணர்ந்து இனி இப்படி செய்ய மாட்டோம் என்று மன்னிப்பு கேட்டனர். மற்றவர்களின் பொருளை திருடக்கூடாது. தீமை செய்தால் அதன் பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.